Hey guys, welcome to Believers Education. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் கூட நம்ம வந்து ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஆனால் ஃபிசிக்ஸ் என்ன தான் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் மட்டும் மார்க்கே வராது இல்லைங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கிறது ஒரு கொஷினாக இருக்கும், இம்பார்ட்டன்ட் சொல்லி படிச்சுட்டு இருப்போம். ஆனால் எக்ஸாமில் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் கொஷின்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம கொஷின் பேப்பரில் நிறையா பார்க்க முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ பப்ளிக் எக்ஸாமில் நான் எப்படி ஃபிசிக்ஸில் ஈஸியாக மார்க் எடுக்கிறது, ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ நம்ம டியூஷன் சார்பாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, பப்ளிக் எக்ஸாம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ், இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ், அதுக்கப்புறம் அது இல்லாமல் இன்னும் இம்பார்ட்டண்டாக என்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் வந்து ரெடி பண்ண ஒரு மெட்டீரியல் தான் இது, கொஷின் பேங்க் தான் இது. ஓகேங்களா? இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒவ்வொரு யூனிட் வைஸாக நாங்கள் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பிரிச்சிருக்கோம், 2 மார்க் 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோரலஸ் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 2 மார்க் 10 3 மார்க் ஒவ்வொரு யூனிட்டுக்கு அப்படி தான் இருக்கும். பாருங்கள், அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ இதை படிக்கிறப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க் 3 மார்க் வந்து நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா, சரி ஓகே நாங்கள் தியரி கொஷின்ஸ் எழுதுகிறோம், ஆனால் கம்பல்சரி எங்களுக்கு ப்ராப்ளம் சம்ஸ் தானே வருது, அதை எப்படி நாங்கள் அட்டன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் மட்டும் தனியாக ஒரு PDF ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி 5 மார்க்கும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். லெசன் வைஸ் வந்து கொஷின்ஸை பிரிச்சுட்டு அதையும் அப்லோட் பண்ணிவிடுவோம். அடுத்து ப்ராப்ளம் சம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே அதுவுமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸில் கம்ப்ளீட்டாக நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ப்ராப்ளம் சம்ஸ், அதாவது கம்பல்சரி கொஷின்ஸ், இது எல்லாமே அட்டன் பண்ணுற விதமாக தான் நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கொஷின் பேங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை படித்தாவே போதுமா அப்படின்னா, இதை படித்தாவே போதும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ஃபஸ்ட் மிட்டம்லேருந்து ரிவிஷன் டெஸ்ட்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது இல்லைங்களா, அந்த ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் கையில் வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் எடுத்துக்கூடிய கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி, இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஷின் பேப்பரும் எடுத்துட்டோம்னா இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்லா கொஷின்ஸுமே இதுலேயே இருக்கும். மேபி ஏதாவது 1-2 கொஷின் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். ப்ளஸ் இந்த இயர் வந்து கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த PTA கொஷின் பேங்க் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த PTA கொஷின் பேங்க் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதையும் வாங்கி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த கொஷின் பேங்கே உங்களுக்கு வந்து போதுமானது தான். 2 மார்க் 3 மார்க் கண்டிப்பாக எழுத முடியும். ப்ராப்ளம் சம்ஸ் எல்லாம் தனி கொஷின்ஸாக உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். அந்த ப்ராப்ளம் சம்ஸ்க்கு அங்கே சொல்யூஷனும் அப்லோட் பண்ணுவோம். கொஞ்சம் லேட் ஆகும், பட் நாங்கள் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிவிடுவோம். இந்த ஜனவரி முடியறதுக்குள்ளேயே நாங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த PDF வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறது, இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணி காமிச்சதுலேருந்தே நீங்கள் வந்து பார்த்து கொஷின் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே. இல்லை எனக்கு PDF வேணும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இந்த PDFக்கான லிங்க் கொடுத்துருப்பேன், நம்மளோட வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுப்பேன். ஏன்னா வெப்சைட்டில் தான் நாங்கள் இந்த PDF அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையுமே நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.